அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ சில ப்ராப்ளம் மட்டும் என்சிஆர்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு அமைக்க போகிறேன். அது இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணிட முடியும்? மிக எளிமையாக சால்வ் பண்ணிட முடியும். அதுக்காகத்தான் இந்த முயற்சி. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பாருங்கள். கேமராவும் க்ளோஸ் ஆகட்டும். ஸோ எழுத்துக்கள் சின்னதாக இருக்கிறதுனால இன்டகரல் sin cube x cos square x dx இது பூரா சொல்யூஷன் பிள்ளைங்களா. இதை பார்த்து ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனால் இப்படி இதெல்லாம் பாதை தானே. இந்த பாதையை இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கணும் பிள்ளைங்களா. இப்படி தான் we are going to travelனு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு அடிப்படை விஷயம் சொல்லித்தர்றேன். சைன் காஸ் அப்படி இருந்துச்சுன்னா சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ், காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன். ஸோ எப்படி சிந்திக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எய்தர் சைன் கியூபை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், ஸோ சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படி ஆக்கிட்டிங்கன்னா காஸ் எக்ஸை டீயால் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸாக மாறிடும். பிள்ளைங்களுக்கு புரியுதுங்களா? காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸாக மாறிடும். ஸோ சைன் எக்ஸ் டிஎக்ஸ் டிடியாக மாறிடும். சைன் எக்ஸ் டிஎக்ஸ் டிடியாக மாறிடும். புரியுதா பிள்ளைங்களா? இப்போ பாருங்கள், சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஏன் இருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா கொஞ்சம் நான் வேகமாக பேசினேன். சரிங்களா? வேணும்னே தான் பேசினேன், பிள்ளைங்களோட மனசு வலிமையாகணும்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இதை நாங்கள் ஸ்லோவாக செஞ்சு காமிக்கிறேன். நான் என்ன பேசணும்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், சைன் கியூபை சைன் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ். ஓகே, இதை நம்ம லூஸ் மாதிரி செய்யலை, காரணத்தோடு செய்கிறோம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் எதுக்குன்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஸோ காஸ் எக்ஸை டி ஆக்கிட்டிங்கன்னா திஸ் பிகம்ஸ் டிடி. sin square x 1 minus cos square x 1 minus t square. புரியுதுங்களா? அப்படியே செஞ்சுருக்கோம் பாருங்கள். sin square x 1 minus cos square x, cos square x cos square x, sin x dx, t cos x போடுறோம், dt minus sin x cos x. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறிடுது? இன்டெக்ரல் sin square x cos square x sin x dx is equal to மைனஸ் இருக்கிறதுனால அங்கே மைனஸ் இருக்குங்களா, மைனஸ் இன்டெக்ரல் this sin square x 1 minus cos square x 1 minus t square, cos square x cos x t square, sin x dx dt. இது இந்த இன்டகிரேஷன் இந்த ஃபார்முக்கு வந்துருச்சு பிள்ளைங்களா. இதுக்கப்புறம் இதில் ஒன்றுமே இல்லை பிள்ளைங்களா. உங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் இதில் ஒன்றும் மேட்ரே இல்லை. ஆனால் இதை இவ்வாறு நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது தான் ஒரு ஆசிரியனின் கடமை. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? ஜஸ்ட் டி ஸ்கொயரை வச்சு பெருக்குவீங்க. இது டி பவர் 4 ஆயிரும். டி ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் டி பவர் 3 டிவைடட் பை 3, டி பவர் 4 இன்டெகிரேட் பண்ணால் டி பவர் 5 டிவைடட் பை 5. அதெல்லாம் செய்ய போகிறீங்க. தென் டி எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க? ஸோ டி இஸ் ஈக்குவல் காஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, செய்ய போகிறீங்க. சிம்பிள். இதெல்லாம் கொஞ்சம் கேமரா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம், பிள்ளைங்க பார்த்துக்கிட்டோம். தீஸ் ஆர் வெரி சிம்பிள் திங். பாயிண்ட் அது இல்லை. இதில் பிரதானமான விஷயம் இப்போ என்ன? இப்படி இருக்கும் பொழுது சைன் ஆஃப் சம்திங் காஸ் ஆஃப் சம்திங்னா உங்களால் என்ன செய்ய தெரியணும்னா அந்த டிஎக்ஸோட எவனை சேர்க்கணும், எவனை டி ஆக்கலாம், எப்படி வேரியபிளாக மாற்றினா இவன் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணக்கூடிய வடிவத்துக்கு மாறுவான் என்று சிந்திப்பது தான் நீங்கள் மிகப்பெரிய கணித விஞ்ஞானியாக வர்றதுக்கான வழி பிள்ளைங்களா. அதை தான் சார் சொல்லித்தர முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். தட் இஸ் ஆல்சோ சிம்பிள் ப்ராப்ளம். எப்படி திங்க் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான். அங்கே பாருங்கள், sin x டிவைடட் பை sin x ப்ளஸ் a dx. சரிங்களா? தொந்தரவான ஃபார்மில் இருக்குது இல்லைங்களா? நல்ல ஈஸியாக சால்வ் பண்ணுற ஃபார்மில் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் பிள்ளைங்களா? சிம்பிள். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்படி வருவான்? இது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வருவான்? ஸோ ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த sin x ப்ளஸ் a இருக்குது பார்த்தீங்களா, இவனை மேனிப்புலேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் டி. ஸோ த dx is dt. சரிங்களா? dx dt. அப்போ sin x டிவைட் பை sin x ப்ளஸ் ஏங்கிறது sin t மைனஸ் a டிவைட் பை sin t dt. இப்போ கூட உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் புரிஞ்சிடும் ஏன் இப்படி செஞ்சோன்னு. இந்த ஸ்டெப்பில் புரிஞ்சிடும் ஏன் இப்படி செஞ்சோன்னு. ஸோ sin t minus a sin a minus b sin a cos b minus cos a sin b sin t cos a minus cos t sin a. sin t இப்போ உள்ளே கொண்டு போயிடலாமா? இங்கே கேன்சல் ஆயிடுவான். இங்கே cos t by sin t cot t ஆயிரும்.
பாருங்கள் cos A dt sin t கேன்சல் ஆகிடுறாங்களா cos A dt இங்கே அந்த dt sin A ஓகே cos by sin cot t. இப்போ பாருங்கள் பிள்ளைங்களை, இனிமேல் இன்டெகிரேட் பண்ணுறது பெரிய விஷயமா? இதுதான் பிள்ளை. இது பார்க்கும்போது என்னமோ பெரிய பிசாசு பூதம் மாதிரி இருக்குது. இது பார்க்கும்போது பச்சை குழந்தை மாதிரி இருக்குது. டிடி இன்டெகிரேட் பண்ண டி, காட்டி இன்டெகிரேட் பண்ணால் 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். இட் இஸ் log sin t. முடிஞ்சு போச்சு. டி எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, எக்ஸ் ப்ளஸ் ஏ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. தேவைன்னா யூ மேக் சிம்பிள் அரித்மெட்டிக்ஸ். ஸோ சிம்பிள். அவன் என்ன தெரியுதுன்னா பிள்ளைங்களா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சில பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது மட்டும் ஒரு நல்ல ஆசிரியர் உங்கள் கையை பிடிச்சி என்ன செய்யணும், அந்த கூட்டிகிட்டு போய் அந்த பாதையை காமிக்கணும். நீங்கள் பின்னாடி எங்களெல்லாம் விட மிகப்பெரிய அறிவாளிகளாக கண்டிப்பாக வருவீங்க, வரணும். கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, ஒர்க்கர்ஸ் வீட்டு பிள்ளைங்க, சாதாரண சின்ன சின்ன கடை வச்சுருக்காங்களே அவங்க வீட்டு பிள்ளைங்க, நீங்கள் மிகப்பெரிய ஆட்களாக வருவது தான் கலாபாரதியுடைய நோக்கம் பிள்ளைங்களா. அதான் எங்களோட முயற்சி. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தென் மற்ற எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.